ராயல் என்ஃபீல்டு ஒரு சாகச வரலாறு. ராயல் என்ஃபீல்டு முழு வரலாறு தமிழில் தோற்றம் மற்றும் ஆரம்ப காலம் 18ஆம் நூற்றாண்டு முதல் 30ஆம் நூற்றாண்டு வரை. ராயல் என்ஃபீல்டு இங்கிலாந்தில் உருவானது. 1891இல் என்ஃபீல்ட் மேனுஃபேக்சரிங் கம்பெனி லிமிடெட் எனும் பெயரில் தொடங்கப்பட்டது. முதலிலேயே இது சைக்கிள்கள் மற்றும் துப்பாக்கிகள் தயாரிக்கிற நிறுவனம். அதனால்தான் அதன் பிரபல வாசகம் மேட் லைக் அ கன் உருவானது. 1901இல் முதலாவது மோட்டார் சைக்கிள் அறிமுகமாகியது. இதுதான் ராயல் என்ஃபீல்டு பிராண்ட் பயணத்தின் தொடக்கம். இரண்டாம் உலகப் போர் காலத்தில் ராயல் என்ஃபீல்டு 125 சிசி பயன்படுத்தப்பட்டது. இது பாயும் குருவி போல காணப்பட்டதால் அந்த பெயர் வந்தது. இது பாராசூட் மூலமாக டிராப் செய்யப்படும் வகையிலும் வடிவமைக்கப்பட்டது. இந்திய சந்தையில் நுழைவு 1955. இந்திய ராணுவம் மலைப்பகுதிகளில் பயன்பட புல்லட் 350 மாடலை தேர்ந்தெடுத்தது. ராயல் என்ஃபீல்டு இந்திய நிறுவனமான மதராஸ் மோட்டார்ஸுடன் இணைந்து என்ஃபீல்ட் இந்திய லிமிடெட் என்ற நிறுவனத்தை தொடங்கியது. சென்னை அப்போது மதராஸ் நகரில் உற்பத்தி துவங்கியது. முதல் தயாரிப்புகள் சிகேடி கம்ப்ளீட்டி காஷட் டவுன் வகை, அதாவது பாகங்களை இங்கிலாந்திலிருந்து இறக்குமதி செய்து இங்கே ஜோடித்தனர். இந்தியாவில் முழு உற்பத்தி 1962 முதல் 1990 வரை. 1962இல் என்ஃபீல்ட் இந்தியா பைக் முழுவதும் இந்தியாவில் உற்பத்தி செய்ய ஆரம்பித்தது. 350 மாடல் இந்தியர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இந்த காலகட்டத்தில் இந்திய சாமானிய மக்களிடையே ராயல் என்ஃபீல்டு ஒரு ஆண்களின் பைக் என்று பெயார்த்திய பிம்பமாக உருவெடுத்தது. ஏற்ற இறக்கங்கள் 1990 முதல் 1900 காலத்தில் விற்பனை குறைந்தது. நவீன பைக்குகளின் வருகை காரணமாக பலர் இதிலிருந்து விலகினர். இருந்தும் ராயல் என்ஃபீல்டு அதன் தனித்துவமான தாளத்துடன் வரும் டன் டன் சவுண்டை வைத்துக்கொண்டு ஒரு குழு ரசிகர்களை வைத்திருந்தது. 1994இல் ஐகர் மோட்டார்ஸ் என்ஃபீல்ட் இந்தியாயை வாங்கியது. இதுவே அதற்கான பெரிய திருப்புமுனை. மறுதோற்றம் மற்றும் பொது வரவேற்பு 2000 முதல் 2015 வரை. 2000 முதல் 2015 வரை நிறுவனமே புதிய வடிவமைப்பிலும் நவீன தொழில்நுட்பத்திலும் கவனம் செலுத்தியது. கிளாசிக் 350 மற்றும் கிளாசிக் 500 மாடல்கள் பெரும் ஹிட் ஆனது. 2015இல் ஹிமலயன் என்ற மேத்தமாகவே புதிய வகை பைக் அறிமுகமானது. ஒரு ஏடிவி அட்வென்ச்சர் டூரர் உலக சந்தை நோக்கி விரிவடைந்தது. 2016 முதல் 2023 வரை இன்டர்செப்டர் 600, கான்டினென்டல் GT 600 போன்ற ட்வின் சிலிண்டர் பைக்குகள் வெளிநாட்டு சந்தையில் வெற்றிகரமாக விடப்பட்டன. 2022இல் ஹண்டர் 350, 2023இல் சூப்பர் மீட்டியோர் 650 மற்றும் 2024இல் ஷாட்கன் 650 அறிமுகமானன. ஐக்கியம் இல் R&D ஹப் மற்றும் இங்கிலாந்து டிசைன் டீம் இருப்பது மூலமாக உலக தரத்தில் பைக்குகள் வடிவமைக்கப்படுகின்றன. ஹாய் ஹலோ வியூவர்ஸ், திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட். இவங்க கிட்ட நம்ம வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட்டு, ஹெல்த் கேரு, அதுக்கப்புறம் கிராசஸ், அந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ராடக்ட்டு பெஸ்ட்டான ரேட்டுக்கு பெஸ்ட்டான இடத்துல கிடைக்கிது. அதுவும் இல்லாமல் இவங்ககிட்ட டோர் டெலிவரி ஆப்ஷனும் இருக்குது. இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள், பெஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ.